இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்துல சுரேஷ் சங்கையா அவங்களோட இயக்கத்துல யோகி பாபு நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய கிணத்த காணோம் இந்த படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்லிடலாம். இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு கிராமம், அதுல தண்ணி பஞ்சம் அதிகமாக உள்ள கிராமம். மழையே பெஞ்சாலும் மற்ற இடங்கள்ல அந்த ஒரு கிராமத்துல மட்டும் மழையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு தண்ணீர் வறண்ட பூமியாக காணப்படுகிறது இந்த கிராமம். ஸோ அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த தண்ணீர் பிரச்சனைகளுக்காக எந்த மாதிரிலாம் அவங்க பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அவங்கள வந்து மற்ற மக்கள்லாம் எப்படி பார்க்குறாங்க, அந்த அதிகாரிகள்லாம் வந்து அந்த கிராமத்தில் உள்ளவங்கள எப்படி சந்திச்சு அவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இந்த கதைகளத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்துக்கு தண்ணி கிடைச்சதா இல்லையா, அந்த தண்ணி பஞ்சத்தை தீர்க்கறதுக்கு அந்த கிராம மக்கள் என்ன முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துல ஒரு கதையை அமைச்சிருக்காங்க. சரி, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சினிமாட்டோகிராஃபி வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த காட்சிகளுக்கு தகுந்த மாதிரி கிராமத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு ஏற்ற மாதிரி சினிமாட்டோகிராஃபிங்கிறது மிகப்பெரிய ஒரு பலத்தை சேர்க்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இசைங்கிறது காட்சிகளுக்கு தகுந்த மாதிரி இசையை வந்து கரெக்டாக ஒரு அமைச்சு கொடுத்து இந்த படத்தில் வந்து வலு சேர்க்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு விஷயங்களும் இந்த படத்தில் ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கு. சரி, ஓகே, இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த படத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மொட்டை ராஜேந்திரன், ஜார்ஜ் மரியன் இவங்களுடைய கதாபாத்திரங்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன ஒரு கதை கொடுத்துருக்கோ, என்ன ஒரு காட்சிகள் கொடுத்துருக்கோ அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து இவங்களுடைய சிறப்புகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். யோகி பாபு ஹீரோவா நடிச்சிருக்காரு. அது ஹீரோ அப்படின்னு சொல்றதை விட இந்த படத்துல ஒரு கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரங்களை வந்து மிகப்பெரிய வலு சேர்க்கக்கூடிய ஒரு முதன்மை கதாபாத்திரமா இந்த படத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல இந்த வறண்ட பூமி அப்படிங்கிறது அந்த மக்கள் வந்து தண்ணி பஞ்சத்தை வந்து தீர்க்கிறதுக்காக மேல் அதிகாரிகளுக்கு மனு கொடுக்கறதுக்காக எந்த ஒரு தீர்வுகளும் அவங்க கொடுக்கறதுக்கு முன் வரவும் இல்லை அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான விஷயமா இருக்கு. அப்போ அந்த மக்கள் எப்படி இந்த தண்ணி பஞ்சத்துல வந்து காப்பாற்றப்படுறாங்க, அவங்க என்ன முயற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அப்போதான் வந்து அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு கிணத்தை தோண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிணத்தை தோன்றுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கிணத்தை தோண்டுனாங்களா, அந்த கிராமத்துக்கு தண்ணி கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய முழு நீள கதையா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த கிணத்தை தோண்டும் போது தான் இந்த படத்தினுடைய ஒரு ட்விஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அது வரையில வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கதையை சொல்றதுக்கும் சரி, அந்த கதையில அந்த கதாபாத்திரங்கள் வாழ்ந்துட்டு இருக்க அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு லென்த்தா கருதப்படுது. அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு விஷயங்களும் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்துல வந்து எங்கேயுமே வந்து ஒரு காமெடி அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். மிகப்பெரிய ஒரு காமெடியாகவும் இந்த படத்துல இந்த கதையில சொல்லப்பட்டிருந்தா இன்னும் ஒரு சிறப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன இருக்கு இந்த படத்துல அப்படின்னு பாக்குறீங்களா, இந்த செகண்ட் ஹாஃப்ல இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்டர்வல்ல தான் அந்த கதையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கதையில வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது சொல்ல வராங்க. அது கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனலாம் அமையுது அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அந்த விஷயத்துல எப்படி ஒரு மனசை வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து டச் பண்ற மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா தான் அவங்களுக்கும் தெரியும். இந்த படத்தை பொறுத்தவரையிலும் கதை, திரைக்கதை அப்படிங்கிறது எல்லா விஷயங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீம் வந்து போட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த படத்தை பொறுத்த வரையிலும் சொல்ல வேண்டிய விஷயங்களை அவங்க சொல்ல வேண்டிய நேரத்தில் கரெக்டாக ஆடியன்ஸுக்கு கொண்டு வந்து சொல்லலை. இது ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் ஒரு கான்செப்டை எடுத்து பண்ணும்போது அந்த கான்செப்டும் அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் வந்து அதை வந்து அவங்களுடைய வேலைகளை செய்யும்போது ஸோ அவங்களுக்குள்ள ஒரு விஷயங்கள் என்ன வெளிப்படுத்தணுமோ அந்த விஷயங்களை ஆடியன்ஸுக்கு டக்குன்னு பதிய வைக்கிற மாதிரி பதிய வைக்கலை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். இந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு காட்சிகள் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த படத்துல உண்மையான ஒரு விஷயம். ஸோ அதனால இந்த படத்தை பொறுத்த வரையிலும் ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரையிலும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா
தேட்டரில் போய் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.